தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கணுங்க. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கடுகு போடணும். அப்புறம் பூண்டரைப்பு, கடலைப்பருப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் கடலைப்பருப்பு பருப்பு கடலைப்பருப்பு இதை பாருங்கள். கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை, கருவேப்பிலை கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் சீரான பதத்தில் சிம்மில் வச்சு பண்ணுங்க. ஸ்டவ்வில் அப்போ தான் நல்லா காலத்தில் ஒரே மாதிரியாக உங்களுக்கு இந்த ஊத்தாப்பம் நல்லா இருக்குங்க, சாப்பிட சூப்பராக. அதுக்கப்புறம் வெங்காயத்தை போடணும். நல்லா உதிர்த்து போட்டோம்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நிறைய எவ்வளோ வெங்காயம் அவ்வளோ நல்லா. மாவு கொட்டி கிண்டி தோசை ஊற்றணும். அப்படி சின்னதாக தான் ஊற்றணும். ஊத்தாப்பம் அது மேலே கொஞ்சம் அப்படியே தூவி விட்டிங்கன்னா சூப்பராக வரும்.